தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தாய் உணவு ஒன்று பார்க்க போறோம். அதுதான் தாய் கிரீன் கறி. இது வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருமா வகையை சேர்ந்தது. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நிறைய காய்கறிகள் சேர்க்கலாம். நான் சைவம்ன்றதுனால நான் காய்கறிகள் மட்டும்தான் சேர்க்குறேன். நீங்கள் அசைவமாக இருந்தால் இது கூட நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சேர்த்துருக்க காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கேரட், வெண்டைக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், சோளம், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பட்டை பட்டையாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான முக்கிய இன்னொரு பொருள் என்னென்னா இந்த தாய் கிரீன் கறி. இது ஒரு பேஸ்ட்டாக இது கொடுப்பாங்க. இந்த பேஸ்ட்டில் என்ன சேர்த்துருக்காங்கன்னா, இதில் வந்து பச்சை மிளகாய் தான் முக்கியமான ஒரு பொருள். பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் லெமன் கிராஸ், இஞ்சி, பூண்டு விழுது, அப்புறம் உப்பு, மஞ்சள், இதெல்லாம் சேர்த்து அரைக்கப்பட்ட ஒரு பேஸ்ட். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரீன் கறி பேஸ்ட், அப்புறம் இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்க்கறதுக்கு தேவையான தேங்காய் பால் ஒரு கப் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல இந்த வெங்காயத்தை போடுவோம். வெங்காயத்தை லேசாக வதங்கின பிறகு அதுக்கப்புறம் எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு லேசாக வதக்கிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை பாதி வேக வைக்கணும். இதில் உருளைக்கிழங்கு, பேபிகார்ன், கேரட், கொஞ்சம் வெண்டைக்காய், பீன்ஸ், கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பாதி வேக வச்சு எடுக்கணும். ஹாஃப் பாயில் வேக வச்சு எடுக்கணும். ஸோ காய்கறி எல்லாம் பாதி நல்லா வெந்து ஹாஃப் பாயிலில் இருக்குது. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இந்த கறி பேஸ்ட் சேர்க்குறோம். கொஞ்சம் உப்பு, இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் கொதி வந்த பிறகு தேங்காய் பால் விட்டு மூடிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி, கறி ரெடி. ஸோ கறி நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்குறோம். கெட்டியான தேங்காய் பால். கறி கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இதை நம்ம இறக்கிடலாம்.